சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்துக்கதை பார்ப்போம். அன்பிற்கினிய நண்பர்களே, நான் எழுத்துலகுக்கு வரும்போது ஜெயகாந்தன் தான் படிச்சுட்டு வந்தேன். படக்கதையில் இருந்தேன். ஜெயகாந்தன் வாஸ்தவப்புறம் இந்த எழுத்துக்கு வர ஆரம்பிச்சு. ஜெயகாந்தனுக்கு அப்புறம் நான் பெரிதும் விரும்பி படிப்பது எஸ்ரா அவர்களுக்கு. இன்று எப்போதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் சிக்கல் வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த இரு எழுத்தாளர்களுடைய கதைகளுக்குள் பயணிப்பு. அப்படிப்பட்ட எழுத்தாளுமையோடு மேடையை பகிர்ந்து கொள்வதில் நான் ஒரு நிஜமாக தருணமாக கருதுகிறேன். எஸ்ரா பேசுனதுக்கு அப்புறம் எப்படி பேசுறது, முதல்ல பேசிடலாம். நானே அவர் பேச்ச கேட்கறதுக்கு இந்த விருந்தினருக்கே நிறைய தடவை வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சேன். அவர் முதல்ல பேசுறதுன்னு சொல்லி இந்த மாவட்ட நிர்வாகம் சொன்னார். இஸ்ராவுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் உண்டு. அஞ்சலி துணி ரசிகர் நோத்து வந்திருந்தாரு. விருதை விருச்சம், முத்துமணி அண்ணாச்சி போக அவருடைய ரசிகர்களா டிஷர்ட் போட்டு முதல் வரிசையில் உட்காந்துருக்காங்க. மலை பாரதி வந்திருக்காரு. எங்க அண்ணன் சண்முகநாதன் வந்திருக்காரு. சினிமா நடிகர்களுக்கு தான் டிஷர்ட்லாம் போட்டிருப்பாங்க. எழுத்தாளர்களுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இஸ்ரா அவர்களுக்கு தான். மிக்க மகிழ்ச்சி. இந்த கரிசல் இலக்கியம் என்பது கல்வி குலத்திலேயே கேள்விப்படாத ஒரு காலத்தில் வட்டார வழக்கு கரிசல் எழுத்தாளர்கள் இப்படிங்கிற ஒரு சொல்லாட்சியை ஒருத்தர் பயன்படுத்தினார். அப்படி பயன்படுத்தி கரிசல் சீமை என்று ஒரு வரைபடம், கரிசல் மேப் அப்படி வெளியிட்டு கரிசல் எழுத்த நிலைநிறுத்தின ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் கீரா அவர்கள். அப்படி என்ன இந்த கரிசல் நிலத்திற்கு இருக்கிறது, நிலத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தா, நண்பர்களே, இந்திய வரலாற்றில் சாகித்ய அகாடமி என்ற இந்திய இலக்கிய வரலாற்றில் சாகித்ய அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயரிய விருதை ஒரு 10-11 பேர் இந்த மண்ணை சேர்ந்த, நம் கரிசல் மண்ணை சேர்ந்த நம்முடைய எழுத்தாண்மைகள் தான் பெற்றிருக்காங்க. கூவலகிரிசாமி, கீரா, பூமணி, சோதர்மன், மேலாண்மை குருசாமி, நம்ம எஸ்ரா அவர்கள், கோமா கோதண்டம், உதயசங்கர், அப்புறம் சந்தான பாரதியின் ஒருத்தர், சபரிநாதன், எல்லாத்துக்கும் மேல சாத் தேவதாஸ் அவரும் பெற்றிருக்கார். ஆக இவ்வளவு இந்த ஒரு நிலப்பரப்பில் இவ்வளவு பேர் ஒரு உயரிய விருதை பெற முடியுமா அப்படின்னு பார்த்தா பெற்றிருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, மிகப்பெரிய உழைப்பு இருக்கிறது நண்பர்கள். கரிசல் பூமியில் விளையக்கூடிய நம்முடைய அருந்தானியங்கள், நாம சிறுதானியங்கள் சொல்றது அருந்தானியங்கள், அது எப்படி நம்ம எண்ண முடியாதோ அது மாதிரி எண்ணற்ற படைப்பாளிகள் இங்க வந்துகிட்டே இருக்காங்க. இந்த கரிசல் மேப்ல கீரா அவர்கள் சொல்றப்போ ஒரு வரையறையை சொல்றாங்க. வடக்கு பக்கத்தில் இருக்க திருமங்கலம், தெற்கு கங்கை கொண்டான், சங்கரங்கோயிலுக்கு கிழக்க கடல் வரைக்கும் இருக்கக்கூடிய கடல் தொடக்கூடிய பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய பரப்பு தான் இந்த கரிசல் நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்புல இருந்து இவ்வளவு பேர் எப்படி பரப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அதான் கீராவை நாம கரிசலின் 300 ஏர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் போட்ட விதை நிறைய அவர் ஒட்டி அவருடைய சக தோழரா பக்கத்து வீட்டுக்காரர் அந்த கூவலகர்சாமி சிறுகதையினுடைய ரிஷி அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு ஆளுமையார் மாதிரி இருக்காங்க. இப்படி இந்த கரிசல் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கரிசல் இலக்கியம் பற்றி பேசுறதுக்கு நமக்கு இந்த பொன்னான வாய்ப்பு அவங்க கொடுத்துருக்காங்க. கரிசல் இலக்கியத்துல இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வாழ்க்கை, பண்பாடு, சிறுதெய்வ வழிபாடு, சண்டை, ஏமாற்றம், இந்த விஷயங்களை எல்லாம் இந்த கரிசல் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அப்பையா அப்படின்னு சொல்லி ஒருவர், அவருக்கு அன்னப்பொடின்னு ஒரு மனைவி, அவங்க இறந்து போயிருவாங்க. 2 குழந்தைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. ஒரு குழந்தைய பக்கத்தூர்ல கட்டி கொடுத்துருப்பாரு, இன்னொரு குழந்தைய திருச்செந்தூர்ல கட்டி கொடுத்துருப்பாரு. அவங்க கணவர் ஒருத்தர் மூத்தவர் சைக்கிள்ல போய் ஊரா வியாபாரம் பண்றாரு. இன்னொருத்தர் தேங்காய் கடை வச்சிருக்காரு. இப்படி 2 குழந்தைங்க. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பார். ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் போதே ஆடுகள் காணலை மேய்ந்து கொண்டிருந்தன அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லல, பயிர் பச்சை மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லல, காணலை மேய்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தாளர் அதை பதிவு பண்ண ஃபர்ஸ்ட் முதல் லைன் இதுதான். கரிசலினுடைய தன்மையை அப்படி சொல்றார். அப்போ கரிசல் நிலம் நம்ம எப்படி வாழ்ந்த ஊர், இன்னைக்கு எத்தனை
எப்படி வாழ்ந்த ஊர் இந்த கரிசலம் ஏன் இப்படி போயிருச்சு, அந்த ஆட்டோரல் இடைவிடாத ஆட்டப்பட்டு கொண்டிருந்த ஆட்டோரல் சும்மா கிடக்குது, நூற்றுக்கணக்கான மாடுகள் கட்டப்பட்டிருந்த மாட்டு தொழுவம் இடிந்து கிடக்கிறது, நம்மை போலவே கரிசல் கிராமத்திற்கும் வயசாகிவிட்டதா அப்படின்னு இந்த அப்பையா நினைப்பார். அப்பையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறது, ஒரு சின்ன ஒரு 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 அரைக்கால் கவுசர் போட்டுக்கிட்டு வந்து ஒரு அழுக்கு பனியன் போட்டுக்கிட்டு தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அவருக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தா, மிகவும் பிடித்த விஷயம் என்று சொன்னாங்க நண்பர்களே, அவருக்கு வந்து வெயில் தான். வெயில தான் அவர் ரொம்ப சொந்த அண்ணனை போல அவர் வெயிலை பாவிப்பார். ஒன்றும் கிடைக்காதப்போ வெயில வந்து 2 கையிலையும் பிடிச்சி அப்படியே பிடிச்சிக்கிறார். ஒரு மழை நேரத்தில் வெயில் வராத போது, சூரியன் வராத போது அவர் வந்து ஏங்கி போயிடுவார். சொந்த அண்ணனை இழந்ததை போல அவர் வந்து வெயிலை தேடுவார்னு சொல்லி அந்த எழுத்தாளர் வந்து அதில் பதிவு பண்ணுவார். அப்போ அவர் ஆடு மேய்ச்சிருக்க ஒரு நேரத்தில் ஒரு செவக்காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பார் கோயில் பக்கத்தில். அப்போ வந்து புழுதியை கிளப்பிட்டு ஒரு கார் வரும். கார் வரும்போது இவர் நினைப்பாரு ஏதோ அரசு அதிகாரிகள் வராங்க, இல்லைன்னா ஏதாவது பேங்க்காரன் கடன் கொடுத்துருப்பான், வசூல் பண்ண வருவான், இந்த நினைச்சிட்டு இருப்பார். ஆனால் அவர் பக்கத்தில் வந்தோடனே தூரத்தில் இருந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு ஒருத்தர் ஒரு உருவம் வரும். அது ஆம்பளை பொம்பளையான அவருக்கு தெரியாது, அந்த புழுதி காட்டில் தெரியாது. ரொம்ப பக்கத்தில் வந்தவொடனே தான் பார்ப்பாரு, அது ஒரு ஃபாரின் லேடி. வந்தவுடனே இவர் ஆடு தண்ணி பாட்டில் வச்சுட்டு இந்த ஆடை மேய்ச்சிட்டு இருப்பாரு. வந்தோடனே டிஜிட்டல் கேமரா வச்சிருக்கோம், ஃபோட்டோ எடுக்கணும். இவருக்கு எப்போதான் ஃபோட்டோ எடுத்திருப்பாரு, ஓட்டஸ் டைமில் ஃபோட்டோ எடுத்திருப்பாரு, அப்புறம் வந்து இந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கிற ஒரு டைமில் எடுத்திருப்பாரு. அப்புறம் வந்து அவர் வாழ்நாளில் ஃபோட்டோவே எடுத்தது கிடையாது. இப்போ ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஃபோட்டோ எடுத்தோன்னா என்னன்னு இவர் கேட்பாரு. அந்த மாதிரி அது ஒரு ஆங்கில இல்லை. அவங்க என்னன்னே சொல்ல இவங்களை கிளிக் பண்ணிட்டு பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு இவர் எடுத்த போட்டோவை அதில் காட்டுவாங்க. பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி இந்த லேடி சொல்லிட்டு அவர் கைகுலி மை லேடிஸ் லிண்டா, மை நேம் இஸ் லிண்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நடந்து போய் காரில் இருந்து ஒரு 100 ரூபாய் ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்கும். அது வந்து அமெரிக்கன் டாலர், 100 அமெரிக்கன் டாலர். அந்த அமெரிக்கன் டாலரை அவன் கையில் கொடுக்கும். இது கொடுத்த உடனே ஒரு வாங்கி புரட்டி பார்ப்பாரு. இது நம்ம ஊர் ரூபா மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி, நம்ம ரூபா மாதிரி இல்லை, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுட்டு இருப்பாரு. அப்படின்னு டிரைவர் சொல்வாரு, உங்களுக்கு தான் அந்த போட்டோ எடுத்ததுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கை மொழிக்கிட்டு போயிடும். இவர் அதை வாங்கி வச்சுட்டு அதை வாங்கி வச்சுக்கிறோம். வாங்கி வச்சதுக்கப்புறம் அந்த வழியாக அதை என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு கிராமத்து தபால்காரன் முத்து என்ற ஒரு நபர் வரும். வந்தோம்னா அவருக்கு வந்து தபாலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முத்துட்டு அவர் பேசியிருக்கவே மாட்டார். அவர் பார்த்துருக்காரு. கிராமத்து தபால்காரர் அப்படின்னா எப்பவுமே அந்யோன்யமா இருப்பாங்க, அதை தெரிஞ்சிருப்பார். அப்போ இதை காட்டி என்ன பார்த்தேன் அப்படின்னு கேட்பாரு. என்ன பெருசு உனக்குலாம் அமெரிக்கன் டாலர்லாம் கையில் வச்சிருக்கேன், இல்லை ஏதுன்னு கேட்டேன்னா அந்த வெளிநாட்டு அம்மா வந்துச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு அதை கொடுத்துட்டு போனாங்கப்பா அப்படிம்பாங்க. அந்த படத்தில் இருக்கிறது யாரு வழக்கு தலையா இருக்காரு யார் அப்படின்னு கேட்பாரு. இது அமெரிக்க ஜனாதிபதி பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ நம்ம ஊர் காந்தி மாதிரியா அப்படின்னு. காந்தி எங்கேயா ஜனாதிபதியா இருந்தாரு, அவர் சாதாரணமாக தர இது வேற ஆளியா, இதுதான் சமாச்சாரம் அப்படின்னு சொல்லுவார். சரின்ட்டு இவர் இந்த ரூபாய் இந்த டாலரை வந்து இவர் எடுத்துட்டு வீட்டுக்கு போவார். இதுக்கடையில் அவர் முத்து வந்து கேட்பார், இதை கொடுங்க, நம்ம போய் அருப்புக்கோட்டையில் போய் நாளைக்கு பேங்க் இது போய் கடையிலாம் வாங்க மாட்டாங்க, அமெரிக்கா நம்ம போய் அருப்புக்கோட்டையில் போய் மாற்றிடலாம் அப்படின்னு வந்து இவர் சொல்லுவார். நீ வந்து ஆட்டையை போட்டுடலான்னு அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். போயா நானே வந்து மத்திய அரசுல வேலை செய்யறேன், தபால்காரர் வேலை செய்யறேன், உன் காசு எனக்கு இருக்கு அப்படின்பாரு. வேற நீ ஊர்லாம் கடன் வாங்கி தர்ற அப்படின்பாரு. அப்புறம் அது மாதிரியான அந்த முடிஞ்சு போயிடும். முடிஞ்சோடனே இது அதுக்கப்புறம் இவரு அந்த அமெரிக்கன் டாலர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சோடனே அவருடைய உறவுமுறை பையன் ஒரு சின்ன மகன் ஒரு பையன் இப்படி ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவர் வந்து கேட்பாரு, பாட்டியா தாத்தா மகன், பாட்டியா நீ ஏதோ அமெரிக்க ரூபா வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் நீ மாற்ற முடியாது, ரொம்ப சிக்கல், வா நாம போய் டவுனில் போய் மாற்றணுன்னே, போடா எனக்கு தெரியும் நீலாம் மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார். இவர் கிராமத்து கடைக்குள்ள போவார். போகப்போ அவங்கெல்லாம் அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஊருக்குள்ள பரபரப்பாக பேசப்படும். இவர் ஒரு அமெரிக்கன் டாலர் வச்சிருக்காரு, வச்சிருக்காருன்னு நக்கல் பண்ணுவாங்க. வாயா டீ குடிக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. டீ எல்லாம் குடிக்கிறது இல்லைன்னு சொல்லுவார். பார்த்தா அமெரிக்கா ரூபா வச்சிருக்கீல்ல, டீ குடிக்க வேண்டியதானு சொல்லி டீ கடைக்காரங்க கேட்பாங்க. இவர் குடிக்க மாட்டேன் அப்படின்னாரு. ஆனால் இந்த ரூபாய் என்பது அவருக்கு வந்து ஒரு தொந்தரவு கொடுத்தும் ஒரு விஷயமாக இருக்கு. இது கடையில் இப்படி ஒரு ரூபாய் கிடைச்சிருக்கிற விஷயம் அதுவரை அவரோடு தொடர்பே இல்லாத அந்த உள்ளூர் பக்கத்தூர்ல கட்டி கொடுத்த அந்த மகன் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா தூக்குச்சட்டில் ஐரமீன் குழம்பு வச்சு எடுத்துக்கிட்டு அவர் ஆடு மேய்க்கிற ஸ்பாட்டுக்கு வந்து
அந்த இடத்துக்கு வந்தோடனே மர்ம ஐரமீன் வாங்கிட்டு வந்தாங்க. அதான் வந்து கொண்டு வந்து சொல்லி தூக்குச்சட்டியிலேருந்து அந்த ஐரமீன் குழம்பு எடுத்து அவங்களுக்கு வந்து போட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே சொல்லுவோம், என்னமோ உனக்கு ரூபா கிடச்சிருக்காங்களா, அது கொஞ்சம் கூட உன் பேத்தி ராணியோட நகை அடவுல இருக்கு, அதை கொஞ்சம் வந்து திருப்பணும், வீடு வேற ஒழுகுது அப்படின்னு. இதுக்கு தான் நீ வந்தியா, உன் சோறு வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி சாப்பிட்டு இருந்த சோறை எடுத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு எச்சி கையோட கையை கூட கழுவ மாட்டார், ஆட்டோ ஓட்டிட்டு கிளம்பி போயிடுவார், கொடுக்க மாட்டார். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏட்டையா வருவார், ஒரு ஏழுமலைன்னு சொல்லி அது ஒரு ஏட்டையா வருவார். வந்தவொன்னு சொல்லுவார், அமெரிக்கா பணமா வச்சிருக்காம அது கள்ள பணம், கடைசியா வந்து அதை கொடுத்துரு அப்படின்னு கேட்பாரு. இல்லை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ நான் ஜெயிலில் போட்டுருங்க, பரவாயில்ல இங்க இருக்கிறதுக்கு அங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆக கொடுக்க மாட்டாரு, இதை வச்சுக்கிட்டே இருப்பார். வச்சுட்டு ஒரு இடத்துல போய் அவங்க மறுநாள் வந்து அந்த ராணிங்கிற பேச்சு வந்து கேட்கும், தாத்தா அந்த ரூபாய் வச்சிருக்கியா, நாளைக்கு வந்து நம்ம போய் அதை நம்ம போய் பேங்க்ல மாற்றலாம், உனக்கு அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்கும். எனக்கு எதுவும் அக்கௌண்ட் இல்லையே அப்படின்னு ஒரு சொல்லுவார். அதான் எனக்கு இருக்குல்ல, அதை வந்து நான் ஆதார் கார்டை எடுத்துட்டு வரேன் போகணும்னு இவரே சொல்லிடுவார். இவர் என்ன பண்ணுவார்னா, இதுக்கு இடையில அந்த ரூபாயை ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருவார். எங்க ஸ்தத்தா வச்சிருக்கேன் நான் பார்க்கணும்னு அந்த பொண்ணு கேட்கும்போது அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருப்பாரு. எந்த இடம்ங்கிறத அந்த பொண்ணுகிட்ட கூட சொல்ல மாட்டார், என்ன கூட சொல்ல மாட்டேன்னு கேட்கும் ஒரு இடத்துல. இல்லை அப்படின்னு வந்து இல்லை சொல்ல மாட்டார். சரி நீ வந்து நாளைக்கு காலையில் வந்துரு, நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போய் அதை போய் மாற்றிட்டு வந்துடலாம் மாதிரி. இதுக்கிடையில் அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது மற்ற நேரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூபா பற்றிய நினைப்பாவே இருக்கும், ஒரு மனசு ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். யாராவது நம்ம ஒழிச்சு வச்ச இடத்துல இருந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு ஒரே பதட்டமாகவே இருப்பார். கடைசியாக அந்த பொண்ணு போன ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருப்பார். அது அந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு புழுக்க போட்டு மூத்திரம் வைக்க வச்சிருப்பார். அதை தோண்டி ஒரு சட்டிக்குள்ளே வச்சு மண்ணுக்குள்ளே வச்சிருப்பாரு. எடுப்பார், லேசாக நனைஞ்ச மாதிரி இருக்கும், அதை எடுத்து நல்லா வந்து வச்சிருவார். காலையில் அந்த பொண்ணு வரும், வந்தோடனே ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரும். இவர் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு முடிவு பண்ணியிருப்பார், நாளைக்கு இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா குழம்பு வச்சுக்கிட்டு இருப்பார், வெண்டைக்காய் குழம்பு வச்சுக்கிட்டோன்னே அந்த ரூபாயை வந்து ரொம்ப எரிச்சலாகி போகிறோம், மனசு கொடுத்துறாங்கன்னா அந்த ரூபாயை வந்து நெருப்பில் போட்டுருப்பார், குழம்பு வச்சுக்கிட்டு பாப்பா வந்து கேட்கும், அதை எரிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்போ நம்ம போனான்னு சொல்லி அந்த பொண்ணு கோவிச்சுட்டு போயிடும், உனக்கு இன்னொரு நாளைக்கு அறுபடிக்கு போகும்போது ஆடை விற்று உனக்கு வந்து கொலுசு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த பொண்ணு கேட்காது, கோவிச்சுட்டு போயிடும். அந்த குழம்பு கொதித்து கொண்டு இருக்கும், அந்த நேரத்தில் அந்த குழம்பை கொஞ்சம் கையில் ஊற்றி ருசி பார்ப்பாரு. வெண்டைக்காய் குழம்பு அதிக ருசியாக இருந்தது என்று அந்த கதையை முடிச்சிருப்பாரு. எப்படி எதுக்கு அதிக ருசியாக இருந்ததுன்னா அது அமெரிக்கன் டாலரில் வந்த குழம்பு இல்லை அப்படின்னு சொல்லி இதுதான் கதை. ஆக இந்த கரிசல் நிலத்தினுடைய இந்த மனிதர்கள் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்றாரு. இந்த கதையை ரொம்ப சமீபத்தில் நமது சாகித்ய அகாடமி விருதாளர் எஸ்ரா அவர்கள் தான் எழுதியிருந்தார். இப்போ அவருடைய லேட்டஸ்ட் தொகுப்புல நான் வாங்கி படித்தேன். எப்பவுமே அவர் ஒரு தொகுப்பு போடுறாங்கன்னா உடனே நான் படிச்சிருந்தேன். இப்படியான மனிதர்களை வந்து கரிசல் நிலத்துல வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த கரிசல் நிலப்பரப்புல அண்ணாமலை கவிராயர்ல இருந்து உணர்ப்புலவர், மகாகவி பாரதி, ஆண்டாள், அப்புறம் வந்து சீனா அழகிரிசாமி, தனுஷ்கோடி ராமசாமி, மேலாண்மை பொன்னிசாமி, இது மாதிரியான பழைய தமிழ்ச்செல்வன், நம்ம மணிமாறன், அப்புறம் வந்து தமிழ்குமரன், சரி இவங்க இருக்காங்க, விஜிலா பேரராஜன் வந்து இங்கே வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் வந்து தொடர்ந்து வந்து உள்ளடக்கிய ஒரு ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு சொன்னால் ஒரு அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அதே கரிசல் நிலத்தில் இன்னொரு கதை இருக்கு பாருங்க. நேர எதிரான ஒரு கதை இருக்குது. ஒரு அப்பா ரெட்டியான் ஒரு சைக்கிளை கொண்டு வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டுவார். முன்னாடி வந்து அந்த நாளிதழ் சுருங்கப்பட்டு வேகமாக போய் அவருடைய வருகைக்காகவே காத்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் அது அந்த பேப்பரை உருவி அவங்க ஒரு வகை வாசிப்பாங்க. இவர் போய் கடையில் ஜாமான் வாங்கிட்டு வந்திருப்பாரு, சின்ன டிக்கெட்டை வச்சிருப்பாரு, அதுக்கான ஜாமான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. உள்ளுக்குள்ளே போயிடுவார், வீட்டுக்குள்ளே போய் கைகால கழுவிட்டு அவங்க வீட்டுக்காரம்மா வந்து காப்பி போட்டு கொடுக்கும். அதெல்லாம் குடிச்சிட்டு அவருக்கு ஒரு வயதான அப்பா இருப்பார், சங்கர ரெட்டியார் அப்படின்னு. அவர் கேட்பாரு, என்னப்பா என்ன இன்னைக்கு என்ன கரப்பட்டி சிப்பம் என்ன வேலை அப்படின்னு கேட்பாரு. அவருக்கு பதில் சொல்லிட்டு வெளியே வருவார். வெளியே வந்தோடனே இந்த இவர் வாங்கிட்டு வந்த பேப்பரை வந்து ஒரு டீ படிச்சுட்டு அவங்க என்னப்பா பேப்பரில் என்னப்பா விசேஷம், என்ன இன்னைக்கு கோயில்பட்டியில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்பாங்க. தெரியாதவங்களுக்கு இன்னைக்கு தான் சுதந்திர நாள் அப்படிங்கிறது வந்து அந்த எழுத்தாளர் வந்து எழுதியிருப்பார்.
பேப்பரில் என்னப்பா விசேஷம் அப்படின்னு ஐயோ ரொம்ப முக்கியமான விசேஷம் இருக்குங்க. புஞ்சை நிலத்தில் கிணறு தோண்டுவதற்காக அரசு 400 ரூபாய் வந்து இனாமா கொடுக்குது அப்படின்னு பெரிய செய்தியாக வந்திருக்கு. என்னன்னா புஞ்சை நிலம் நீர்ப்பாசனம் ரொம்ப வேணும், அதனால கிணறு தோன்றதுக்காக அரசே 400 ரூபாய் கொடுக்குன்னு சொல்லி ஒரு செய்தியை சத்தம் போட்டு அவருடைய ஒருத்தர் படிப்பார். படித்தோடனே பக்கத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க, என்னத்தை கொடுத்துட்டு அரசு எதுவுமே கொடுக்காதுன்னு. இந்த ரெட்டியார் அப்பா ரெட்டியார் என்ன பண்ணுவார், அந்த பேப்பரை கொண்டா அப்படின்னு வாங்கி அப்போ தான் அவர் பேப்பரை படிப்பார். அவருக்கு எப்படி ஒரு பழக்கம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் படிக்கிற பழக்கம் கிடையாது, பேப்பர் வாங்குற பழக்கம் வாங்கி வச்சுக்குவார். இது அவருடைய பழக்கம். பின்னாடி இந்த கதைங்க பின்னாடி கூட இதே மாதிரி ஒரு சீன் வாங்கி வச்சுக்கிடுவார். அப்போ பேப்பரை படித்தோன்னே போய் அவங்க அப்பாட்ட சொல்லுவார். அவருக்கு லப்பா ரெட்டியாருக்கு ஒரு 4.5 ஏக்கர் புஞ்சை நிலமும் ஒரு பெட்டி கடையும் தான் அவருடைய முதலீடு. அந்த பெட்டி கடை அவருடைய வீட்டு வருமானத்துக்கு கொஞ்சம் வசதியாக வாழ்றதுக்கு அந்த புஞ்சையில் விளையிற விளைபொருள். இப்படி தான் அவருடைய வாழ்க்கை ஓடி இருக்கு. எந்த சிரமமும் இல்லாமல் இந்த வாழ்க்கை ஓடி இருக்கு. அவருக்கு எந்த சிக்கலும் கிடையாது. அப்போ இந்த 400 ரூபாயை புஞ்சை நிலத்தில் நான் ஒரு கிணறு வெட்டிடலாம்னு நினைக்கிறேன்னு அவங்க அப்பாட்ட அவர் சொல்லுவார். சொன்ன உடனே அவங்க அப்பா சொல்லுவாங்க, எதுக்கு போய் அப்படின்னு கொஞ்சம் அதிருப்தியாக சொல்லிட்டு, உன் இஷ்டப்படி செய்ப்பா, எது நல்லதோ அதை செய் அப்படின்னு பெரியவர் சொன்னோன்னே உடனே அரசுக்கு இனாமா வாங்குறதுக்கான வேலைகளை செய்வார். பணம் வராது, கையில இருந்து ஒரு 500 ரூபா செலவானோடனே இவர் என்ன பணமே வரமாட்டேங்க அப்படின்னு ரொம்ப அழுத்து போயிடுவார். அவர் வேண்டிய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், செய்வதை செஞ்சா வந்துடும்ல அப்படின்றார். அவர் சொன்னதெல்லாம் செய்வார். என்ன செஞ்சாருங்கிறது அந்த கதையில் இல்லவே இல்லை. அப்படியே இந்த கதை ஜம்பாய் போகும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லாத சிறுகதைகளை சொல்லாமல் விடக்கூடிய பகுதி இருப்பாங்க. அந்த பகுதி பல்வேறு கதையை அடுத்த தளத்துக்கு நகரும். இது அவர் அப்படி சொல்லுவார். அப்படி சொன்னோன்னா இவர் அவர் செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு அப்படின்னா மறுநாள் இவர் பணத்தை தேடி போவாங்க. பணம் அவரை தேடி வந்தது. ஆனால் வந்த பணம் வெறும் 300 ரூபாயா இருந்துச்சு. 100 ரூபாய் தான் அந்த இடையில நடந்த விஷயம். அது என்னங்கிறது கதையில விளக்கப்படாமல் வாங்கியாச்சு. கிணறு தோன்றதுக்காக தயாராக மாடு கிணறு தோண்ட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் தூரம் கிணறு போனோடனே 300 ரூபாயில தோண்ட முடியலன்னா சரின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊரில் இருக்க ஒரு நாய்க்காட்ட போய் அவர் ஒரு ஃபைனான்ஸ் இருந்து வச்சுக்கணும், ஒரு வட்டி கொடுத்துவாங்க. போனோடனே போனோடனே வாங்க மருமனுக்குள்ள அப்பா ரெட்டியார் போவார். அப்பா செட்டியார் போனோடனே அவர் சொல்லுவார், வாங்க மருமனுக்குள்ள என்ன எப்படி இருக்கீங்க கேட்பாரு. அவர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக தயாராகிட்டு இருப்பார். அவர் பண்ணையாரில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக தயாராகிட்டு இருப்பார். போனோடனே ஆமாம் மாமா இந்த மாதிரி வந்தேன், எனக்கு கிணறு தோண்டிட்டு இருக்கேன், பணம் வந்துருக்கணும், அதுக்கு என்ன மருமனுக்குள்ள உடனே வாங்கிட்டு போங்க, எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்பாரு. உடனே அவர் சொல்லிடுவாரு, ஒரு 500 ரூபாய் போதும் அப்படின்னாரு. சரி நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. வேலை சிம்பிளா முடிஞ்சது. மறுநாள் இவர் போவார், ரெட்டியார் போவார். இவர் அப்பா செட்டியார் போன உடனே ஒரு பத்திரத்தில் கையெழுத்து கேட்பாரு. அதில் 500 ரூபாய்க்கு பதிலாக 1000 ரூபாய் எழுதிருக்கணும். அவர் திடுக்கிட்டு போயிடுவார். அப்பா என்ன மாமா 500 ரூபாய் தானே கொடுக்குறீங்க, 1000 ரூபாய் எழுதணும், நான் உள்ளதானே மருமானே என்ன பெரிய இது அப்படின்பாரு. அந்த மாதிரி ஒரு வட்டிக்கு 1.5 வட்டின்னு எழுதியிருப்பாரு. எல்லாம் உள்ளது தானே, அதுக்கு பதிலே சொல்ல மாட்டார். அப்படி கேட்கறதுக்கு என்ன வட்டியும் கூட போட்டுருக்குன்னு கேட்கறதுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு சிரிப்பை சொல்லி அந்த இடத்துல கடந்து போயிடுவார். வருவார். அந்த கிணறு தோண்ட 500 ரூபாய் கொண்டு வந்தோன்னே கிணறு பழையபடி கிணறு வெட்ட ஆரம்பிக்கும். ஒரு தம்பி யோசிச்சுட்டே இருப்பார். இதுக்கிடையில அவர் வாழ்வாதாரமாக இருந்த பெட்டி கடை வியாபாரம் குறைஞ்சு போயிடும். கவனம் செலுத்தாதால் வியாபாரம் குறைஞ்சு போயிடும். பொருளாதாரம் குடும்ப பொருளாதாரம் கொஞ்சம் நலிவடைந்த நிலையில் இருக்கும். கிணத்தடியில் உட்காந்துருப்பாரு. டைம் அந்த கிணறு கல் உடைக்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நல்ல தண்ணி அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கும். இவர் உடனே கனவுல இருந்து டக்குன்னு எந்திரிச்சு கிணத்துக்குள்ள போவார். போய் ஒரு சரங்க அள்ளி குடிச்சு பார்ப்பாரு. அப்படியே தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும். இதுக்கு இடையில அந்த கூடத்தில் கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் குடிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாரும் ரொம்ப நல்ல தண்ணி ரொம்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில அந்த ஊருக்கே நல்ல தண்ணி கிடைச்சிருக்குன்னு அந்த ஏரியாவில் கிராமம் கரிசல் கிராமத்தில் தண்ணிங்கிறது நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப சிரமமான ஒரு காலகட்டத்தில் நல்ல தண்ணி அப்படிங்கிறது ஊர் குண்டானெலாம் போய் தண்ணி பிடிக்கிறதுக்காக தயாராவாங்க. இதுக்கிடையில அந்த கிணறு தோண்டிக்கிட்டு இருக்கவங்க சொல்லுவாங்க, இன்னும் கிணறு கொஞ்சம் ஆழப்படுத்தினீங்கன்னா தண்ணி நிறையா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு நியாயமா போகும். இன்னும் 4 ஏக்கர் பிஞ்சம் இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தணும் அப்படின்னா பணத்துக்கு எங்கே போகிறதுனா பழையபடி நாய்க்கிறது தான் நினைவு. இப்போ போவார். இப்போ அவருக்கு 2 பிரச்சனை இருக்கும். கிணறு ஆழப்படுத்தணும், அப்புறம் ஒரு சோடி மாடுகள் வாங்கணும். ஏன்னா மாடு வாங்கி கமலை இறச்சா தான் தண்ணியை வெளியே கொண்டு வர முடியும். ஆக ரெண்டு பிரச்சனைக்காக வேண்டி உள்ள போய் 1000 ரூபாய் இன்னொரு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு வர வழக்கமாக சொல்ற மாதிரி சொல்லுவாரு. என்ன மர்மானே அப்படின்னு கேட்பாரு. அந்த
வாசனை போயிட்டே இருக்கும். இன்னொரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த கிணறு கொஞ்சம் ஆழப்படுத்திக்கிறேன், மாடு வாங்கிக்கிறேன், கமலைக்கு மாடு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவார். அப்போ அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும், 4 ஏக்கர் புத்திக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கணக்கு இருக்கும். இவர் என்ன நினைப்பார் அப்படின்னாக்கா, நம்ம என்ன விற்கவாசி செஞ்சுட்டு அடமானமாக வச்சுருக்கோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதி கொடுக்குறோம் அப்படி சிம்பிளாக எழுதி கொடுத்துட்டு அந்த ரூபாய் வாங்கிட்டு வரோம். வாங்கி கழுகுமலை சந்தையில் போய் மாடுகளை பிடிச்சிட்டு அந்த கமலைக்க வேண்டிய பூனை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த பூனையிலேருந்து தண்ணீர் இறக்கிறதுக்கான தோல் வாங்கி தச்சு எல்லாம் கொண்டு வந்து எனக்கு இங்கே வருவார். வந்து தண்ணி வந்து 4 ஏக்கருக்கு போகிறதில்ல, அப்படி கொஞ்சம் வந்து பற்றாக்குறையான தண்ணீர் தான். மிளகு கண்ணு போடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து மிளகு கண்ணு வாங்குறதுக்கு, அது உரங்கள் வாங்குறதுக்கு இந்த ரூபாய்க்குள்ள எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு மிளகு கண்ணு வந்து போட்டிருப்பாரு. இதுக்கிடையில் ஒரு செய்தி வரும் பேப்பரில் அன்னைக்கு, அதாவது இனாமா கடன் வாங்கி கிணறு தோண்டியவர்கள் அவர்களது நிலத்தில் பணப்பயிர்கள் பயிரிடக்கூடாது, உணவுப் பயிர்கள் மட்டுமே பயிரிட வேண்டும், நாட்டிற்கு உணவு தேவைப்படும் என்பதுதான் அந்த செய்தி. இதை படித்த உடனே நம்மளால் ரொம்பவும் பசந்து போயிடுவார். ஆகா நம்ம எத்தனைலாம் சிக்கலாகன்னு சொல்லிட்டு கேப்பை போடுவார். ஏன்னா கேப்பைக்கு வந்து கேப்பை போட்டு பார்ப்பாரு. இதுக்கெல்லாம் பெரிய அளவில் வந்து மழையே பெஞ்சிருக்காது, கிணத்துல உள்ள தண்ணீர்லாம் வற்றி போகும், இந்த பயிரெலாம் சாவியாகிடுது. இப்போ வந்து என்னன்னா ஊர்லாம் வந்து இந்த தாது வருஷ பஞ்சம் மாதிரி ஒரு பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அது வருது. அப்போது ஊர்லாம் காலி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருப்பாங்க. இவங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கடையில் அவங்க அப்பாவே ஒரு நாள் அடிச்சுக்குவார், இவ்வளோ கஷ்டத்தை பார்க்கறதுக்காக கடவுளை நீ வச்சிருந்த, சாவு எனக்கு வந்துட்டா பரவாயில்லன்னு சொல்லி அந்த சங்கர செட்டியார் வந்து சொல்லுவார். அப்படி சொல்லும் போது ஆனால் சாவு என்பது அவருக்கு வராது, அவர் மனைவி வடிவமாக இருக்கும். இந்த 4 ஏக்கர் நிலம் இருக்கு பாருங்க, அதில் கொண்டு போய் இந்த அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு நம்ம வந்து ஊரை காலி பண்ணி போகணும். இதுக்கடையில் பணம் கொடுத்த நாய்க்கர் வந்து சும்மா இருக்க மாட்டார்ல, அவர் வந்து வர சொல்லி பணம் கேட்டு ஆளுங்க விட்டுக்கிட்டே இருப்பார். வருவாங்க, வந்தோடனே ரொம்ப கராராக சொல்லிடுவார், எனக்கு வந்து உடனடியாக வட்டியை கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு வட்டிக்காரர் எப்படி நடந்து கொள்வாரோ அது போல் நடந்து கொண்டு கராராக பேசுவார். இந்த வீட்டுக்கு வந்து சின்ன சின்ன தங்க நகைகள் பண்ணிக்கலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து வந்து அவருக்கு வட்டியை கொடுத்துருவார். வட்டியை கொடுத்தது ஒன்று அவர் வந்து அடமானமாக இந்த நிலத்தை எழுதி வாங்கிக்குவார். அப்போது நிலமும் போச்சு, கடையை மூடியாச்சு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே கடனை மூடியாச்சு. இப்போ வேறு வழி கிடையாது, ஊரை காலி பண்ணி ஆகணும். இப்போது காலி பண்ணி போயிடலாம் அப்படின்னு இவர் மட்டும் இந்த அப்பாவை மட்டும் வந்தவுடனே அவங்க அம்மாவோட நினைவிடத்தில் வந்து கீழே உருவது மண்ணில் பறந்து அழுவார். அவங்க அப்பா சொன்னார், ஆம்பளத்தை அழுவக்கூடாதா, எந்திரி, இன்னும் வந்து நம்ம தாளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து இந்த குடும்பம் பஞ்சத்தால் பரிதவிக்கப்பட்ட குடும்பம் வடக்கு நோக்கி ரயிலேறி புறப்படும். ரயிலேறி புறப்படும் பசுமலையை கடந்து மதுரைக்கு போவோம். மதுரைக்கு போனோம்னா நம்ம ஒரு பேப்பரும் குழந்தைகளுக்கான கொஞ்சம் பண்டமும் வாங்குவார். அவசியம் வாங்கி வழக்கமாக பேப்பர் படிக்க மாட்டார்ல, அதை வாங்கி ரயில் இதில் போட்டுருவார். அதை போட்டு குழந்தைகளுக்கு கொண்டு வந்தாங்க. அடுத்த சோழவந்தான் ஸ்டேஷனில் போய் இறங்கணும். சோழவந்தான் ஸ்டேஷனில் ஒரு 4-5 பேர் ஏறின உடனே அதுலேருந்து ஒருத்தர் வந்து படிப்பார். என்ன படிப்பார்னா, கிணறு தோண்டுவதற்கு அரசு 400லிருந்து 500ஆக மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சுத்தம் போட்டு படிப்பார். மாடு கோபம் பார்த்தீங்கன்னா கடுமையான கோபம் வந்துடும். பெரிய ஏமாந்தா எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஏமாற்றத்துக்குள்ளான ஒரு மனநிலையில் இருந்து நம்ம பாஞ்சு போய் அந்த பத்திரிக்கை பேப்பரை குடி கசைக்கு தூரை எரிஞ்சிருந்தாரு. தூரை எரிஞ்சவுடனே எல்லாரும் மிரண்டு போயிடுவாங்க, ஏன் இப்படி வேகமாகிறாரு சொல்லி. ஆனால் அவங்க அப்பா இருக்கிற பெரியவர் அவர் மட்டும் வாயை புனலாக வைத்துக்கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி இந்த கதை முடியும் என்பது மாயமான் என்ற இந்த கதையை கீராவர்கள் தான் எழுதியிருக்காங்க. ஆக இந்த 2 கதைக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ராயல் கதையில வந்து அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இனாமா கிடைக்குதுன்னு தன்னுடைய நிலையை மறந்து வாங்கிக்கிறக்கூடிய ஒரு அப்பாவு செட்டியார் கேரக்டர். ஆக இந்த மாதிரி மனிதர்கள் வந்து இந்த கரிசல் நிலத்தில் இருந்தார்கள். கரிசல் நிலத்தினுடைய ஏமாற்றம், ஏமாற்றுபவர்கள், வட்டிக்காரர்கள், பஞ்ச பரதேசிகள், இது மாதிரி சாமியாடிகள், இது மாதிரி எல்லாத்தையும் வந்து கரிசலனுடைய படைப்பாளிகள் வந்து படைச்சிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு கதைகளையும் வந்து ஒவ்வொரு படைப்பாளிக்கும் உள்ள கதைகளையும் வந்து நாம் சொல்லிட்டே போகலாம். அரங்கம் வந்து ரொம்பவும் கம்மியாக, நேரமும் கம்மியாக, எல்லாருடைய படைப்பாளிகளும் வந்து நான் வந்து கொஞ்சம் தான் சொல்ல முடியும். அது மாதிரி நீர்நிலைகளை மேனேஜ் பண்ண சூழ் நாவல் எழுதின சோதரன் வந்து எழுதியிருப்பாங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னே சொல்லி அந்த காலத்திலே வச்சிருப்பாங்க. அதை மேனேஜ் பண்ணுற ஒரு பேர் மடை குடும்பம் நீர்ப்பாய்ச்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கூட அங்கே இருக்கு.
அது மாதிரி அந்த நலிந்து போன கலைஞர்களை பற்றி எஸ்ரா வந்து சஞ்சாரத்தில் எழுதியிருப்பாங்க. அதுதான் அவங்க சாகித்ய அகாடமி கூட கொடுத்தாங்க. அதில் கூட ஒரே ஒரு 2 லைன் மட்டும் சொல்லுவாங்க. நிறையா அந்த விஷயங்கள் வரும். மாலிகாப்பூர் அரசன் வந்து படையெடுக்கிறதுக்கு அட்டானம் அப்படிங்கிற ஊருக்கு வந்து வருவார். வந்தவுடனே அவர் வர்றதுனால ஊரை காலி பண்ணி எல்லாரும் வந்து ஓடி போயிடுவாங்க. லட்சையா அப்படின்னு சொல்ற ஒரு நாயனக்காரன் மட்டும் வந்து தொடர்ந்து அதை வாசிச்சுட்டே இருப்பார். அவர் கண்ணமுடி வாசிச்சுட்டே இருப்பார். ஊருக்குள்ள என்ன நடக்குன்னே தெரியாது. இவருடைய இசையை கேட்டு அந்த கோயிலில் இருந்த கல்லாலான யானை காதுகளை அசைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த மாலிகாபூர் மன்னன் மிரண்டு போயிடும். மிரண்டு போய் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, இவரை கூட்டிட்டு போயிடும். கொள்ளையடிக்க மாட்டோம், கொள்ளையடிக்காமல் அந்த அவரை கூட்டிட்டு டெல்லிக்கு போயிடும். டெல்லிக்கு போய் இவருடைய இசையை பற்றி சொல்லி அங்க வாசிக்க வைப்பாங்க. அங்க வாசிக்க இருக்கும்போது இவருடைய இசையினால் அந்த மன்னன் கில்ஜி என்ற மன்னன் மறந்துட்டு போவான். அவங்க மிரண்டு போய் திருப்பி இவர் ஊருக்கு அனுப்பிச்சு விட்றாங்க அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லாம் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து விஷயங்களை சொல்லிட்டே போகிறோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த இலக்கிய இந்த கரிசல் இலக்கியம் ஒரு ஒரு பழைய பட்டியலே இருந்தபோது சாதாரண 2023 நம்ம ஜெய்சலன் சார் வந்து மேனாள் கலெக்டர் மாவட்ட ஆட்சியரா இங்க வந்து ஜாயின் பண்ண உடனே கரிசல் இலக்கிய கழகம் அப்படின்னு ஒன்று தொடங்கின பார்த்தீங்கன்னா புதிய எழுத்தாளர்களாக வர ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் போட்டிருக்காங்க. மாசம் ஒரு கூட்டம், இலக்கிய கூட்டம், 2 இலக்கிய திருவிழாக்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ பெண்ணெழுத்தை வந்து ராசி தமிழ்குமரன் வந்து தொகுத்திருக்காங்க. இப்போ வந்திருக்கு. அது மாதிரி கரிசல் நிலவியல் கதைகள், கரிசல் கோவை, இது மாதிரி வந்து ஒரு பெரிய இலக்கிய ஆவணமாக பெரிய புதிய பாய்ச்சலோடு இந்த இலக்கிய இந்த கரிசல் மண்ணில் வந்து இருந்துச்சு. கரிசல் நிலவியல் கதைகளை வந்து சமத்தன் நம்ம மணிமாறன் அவர்கள் வந்து தூக்கிருக்காங்க. பெரிய பங்களிப்போட இங்கே உள்ள எழுத்தாளர்கள் எல்லா மூத்த எழுத்தாளர்கள் வந்து இப்போ வந்து எழுத்தாளர்கள் வரைக்கும் இணைத்து அந்த மாதிரியான ஒரு பெரிய வேலையை செஞ்சு அந்த கரிசல் இலக்கிய கழகம் இருக்கு. நான் கூட அந்த இலக்கிய கழகத்தின் ஒரு செயற்குழு. இப்படி கரிசல் இலக்கியம் என்பது புதிய ஒரு ஒரு திறவுகோலாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு இலக்கிய பேருந்து பயணம் கரிசல் காட்டுக்குள்ள பயணம் பண்ணலாம்னு சொல்லி ஆகஸ்ட் 31ஆம் தேதி வந்து கோயில்பட்டியில் இருந்து ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணாங்க. அது எழுத்தாளர் காமராஜ், அன்பழகன் இவங்கெல்லாம் சொல்லி எங்கேருந்து போகணும்னு பார்த்தீங்கன்னா வேப்பலோடை அப்படிங்கிற சுயம்புலிங்கம் என்ற ஒரு மூத்த எழுத்தாளர் இருக்கக்கூடிய கடலும் கரிசல் மண்ணும் சரியாக சந்திக்கிற ஒரு ஊர். அவர் தான் ஒரு மூத்த கீராவோட திட்டம். அங்கிருந்து ஒரு பேருந்து, அரசு பேருந்து, அந்த தொகுதி எம்எல்ஏ மார்க்கண்டையன் வந்து அதை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எழுத்தாளர்கள்லாம் வந்து பேசிக்கிட்டே வந்து போகும்போது 11 மணிக்கு எல்லாரும் டீ கொடுப்பாங்க. கம்மங்கஞ்சி கொடுத்தாங்க. ஒரு ஊரில் வந்து கம்மங்கஞ்சி கொடுத்தாங்க. ஒரு 4 மணி, ஒரு 3:30 மணிக்கு வந்து ராமச்சந்திராபுரம் என்ற ஜெயப்பிரகாசம் பிறந்த ஊரான ராமச்சந்திராபுரத்துக்கு போன உடனே அங்கே வந்து குதிரைவெளி சோறும் நாட்டுக்கோழி குழம்பும் வந்து சாப்பிடலாம். நாங்கள் சாப்பிட்டு இதுதான் அவங்க ஊரில் ராமச்சந்திரன் அவங்க ஊரா சேப்பாவோட ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு அவரெல்லாம் பெரிய எழுத்தாளர் அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் அவருக்கு அங்கே யாரையுமே தெரியும். அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. மன ஓசைகள்லாம் வந்து ஆசிரியராக இருந்தார். சூரிய தீபங்கிற பேரில் வந்து கவிதைகள் எழுதியிருக்காரு. வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை சென்றவர், ஒரு முதன்மை போராளியாக இருந்தவர். அதே கூட தெரியல. அன்றைக்கு வந்து அந்த இலக்கிய பயணம் வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு இலக்கிய பதிவு. அப்போ அந்த நான் சொல்ல வர விஷயம் என்னன்னாக்கா, அந்த குதிரைவெளி சோறும் நாட்டுக்கோழி குழம்பும் வந்து சாப்பிட்டு இருக்கும்போது நாங்கள் என் பக்கத்தில் உட்காந்து இந்த கிராமத்துக்காரங்க சாப்பிட்டு இருந்தாங்க. ஒரு அம்மா சாப்பிட்டு, அம்மா இப்போதான் இந்த மாதிரி சோறை நீங்கள் ஆக்குறீங்களா அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, நாங்கள் ஆக்குறதில்லைன்னு சொல்லுவோம். நான் ரொம்ப கிட்டக்கிட்டு போனேன். நம்ம பாரம்பரியத்தில் ஒரு கிராமம் என்பது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகமயம் வந்த பின்பு நகரம் என்பது நகர்ந்து நிலமெல்ல கிராமத்தை விழுங்கி கொண்டிருக்கிறது. நம்பது கிராமத்தில் உள்ள அத்தனை விழுமியங்களும் அகர்ந்து போய் கிராமத்தில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் போய் ஒரு பொய்யான ஒரு கிராமம் இன்றைக்கு கிராமமாக இருக்கிறது. எந்த வெள்ளந்தி மனிதர்களையும் எந்த கிராமத்திலும் பார்க்க முடியாது என்று நான் கருதுகிறேன். அப்படியான ஆட்கள்லாம் இப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அங்கேயும் வந்து பீஸா வந்தாச்சு, இன்டர்நெட் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. செல் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மினரல் வாட்டர் பாட்டில்கள் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. ஆக கிராமமாக இல்லை. இந்த 4 வழிச்சாலைகள் வரும்போது அது கிராமத்தை நெருங்கி போய் கிராமம் வந்து நகரத்தை உள்வாங்கியிருக்கா, இல்லை கிராமத்தை நகரம் விழுங்கி விட்டதா என்றதெல்லாம் வந்து ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயமா. இப்படியான விஷயங்களை தான் வந்து இன்றைக்கு கரிசல் கிராமம் எப்படி இருக்கு.
இந்த நகர்ந்ததுக்கு பின்னால் கிராமம் எப்படி இருக்கு அப்படிங்கிற படைப்புகள் வந்து வர வேண்டும். அப்படியான படைப்புகள் புதிய எழுத்தாளர்களிடமிருந்து கிராமத்தினுடைய கரிசல் மண்ணினுடைய இப்போலாம் கரிசல் மண்ணில் மேக்சிமம் வந்து எல்லாம் வந்து மக்காச்சோளம் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு பெரிய அரசியல் இருக்கும், நிச்சயமா இருக்க தான் முடியும். அது வந்து வெறும் உணவுப் பொருள் கிடையாது. ஒரு காலத்தில் உணவுப் பொருளாக இருந்துச்சு. இப்போ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து அதுல இருந்து பெட்ரோலுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எத்தனால் எடுக்கிறதா ஒரு தகவல் சொல்றாங்க. ஆக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எழுதக்கூடிய ஒரு புதிய படை வந்து வர வேண்டிய அவசியம் இருக்கு. அத்தகைய புதிய படை வர வேண்டும் என்றால் இது மாதிரியான ஒரு புத்தக திருவிழா, கரிசல் இலக்கிய கழகம் போன்ற புதிய முன்னெடுப்புகள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.